மக்கள் சேவை யூடியூப் நிகழ்ச்சி பை இன்ஜினியர் முனுசாமி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, தோல்வியாளர்கள் தவறை நினைத்து வருந்துவார்கள், வெற்றியாளர்கள் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை கீழே விழுகிறது. ஆனால் அது நான் விழுந்து விட்டேன், இனி நடக்க மாட்டேன் என்று சொல்லாது. மீண்டும் எழுந்து நடக்க முயற்சி செய்கிறது. அதனால்தான் இன்று நாம் அனைவரும் நடக்க முடிகிறது. அதேபோல் வாழ்க்கையிலும், தொழிலும், வியாபாரத்திலும், உறவுகளிலும் நாம் தவறுகளை சந்திக்கலாம். தவறு நடந்தவுடன் பலர் இரண்டு விஷயங்களை செய்கிறார்கள். முதலாவது, தங்களை தாங்களே குறை கூறுகிறார்கள். இரண்டாவது, மற்றவர்களை குறை கூறுகிறார்கள். ஆனால் சரியான அணுகுமுறை என்ன? இந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்பது. ஒவ்வொரு தவறும் ஒரு ஆசிரியர் போன்றது. அது நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒரு வியாபாரி நஷ்டமடைந்தால் அடுத்த முறை எதை கவனிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார். ஒரு மாணவர் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றால் எந்த பாடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்கிறார். ஒரு விளையாட்டு வீரர் தோற்றால் தனது பலவீனத்தை கண்டுபிடித்து மேம்படுத்துகிறார். ஆனால் தவறு என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு முன்னேற்றத்திற்கான தொடக்கம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வது தவறு. ஒரு தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது வளர்ச்சி. நமது கடந்த கால தவறுகளை மாற்ற முடியாது, ஆனால் அந்த தவறுகளால் நம்ம எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற முடியும். இன்று முதல் தவறு நடந்தால் வருத்தப்படாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அனுபவம் என்பது நமக்கு என்ன நடந்தது என்பதல்ல, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான். இறுதியாக ஒரு வரி: தவறுகளை மறைக்காதீர்கள், அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் தோல்வி வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.